அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பராபவ வருடம் சித்திரை மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, வளர்பிறை 28/4/2026. துவாதசி திதி மாலை 6:52 வரை. அதன் பிறகு திரையோதசி திதி மேல்நோக்குள்ள உத்திரம் நட்சத்திரம் இரவு 10:36 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள அஸ்தம் நட்சத்திரம் அமிர்த யோகம் இரவு 10:36 வரை. அதன் பிறகு சித்த யோகம் நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: மேஷ லக்னம், லக்னத்திலேயே சூரியன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது, கன்னியில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் செவ்வாய் புதனுடன் சனி பகவான். இன்று என்ன செய்யலாம்? கடன் தீர்க்க, வழக்கு பேசி முடிக்க, பாகப்பிரிவினை பேசி தீர்க்க, அரசு அதிகாரிகளை சந்திக்க, வங்கி கடன் பெற, காடு கழனி திருத்த நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களை, மற்றவர்களை காயப்படுத்தக்கூடிய புன்னகையை விட அடுத்தவர்களை காயப்படுத்தாத மௌனமே சிறந்ததாகும். ஆமாங்க, அடுத்தவங்களை பார்த்து நக்கலாக சிரிக்கிறது அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. அந்த மாதிரி அடுத்தவங்களை வெறுப்பேற்றுற மாதிரி சிரிக்கிறத விட அந்த இடத்துல நாம் மௌனமாக இருந்துட்டு போயிடலாம் நீங்கள் நினைப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய நடவடிக்கைகளாலும் உணர்ச்சிகளின் வெளிப்பாடுகளாலும் மற்றவர்களுக்கு நல்லதையே செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய பிரபல யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நினச்சது நிறைவேறும். எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. நல்லதெல்லாமே உங்களுக்கு நடக்குங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள், சிக்கல்கள், அதுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்க. பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கான வழி கிடைக்குங்க. பேங்க் லோனுக்கு கூட நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. இன்றைய தினம் உயரதிகாரிகளை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் மறைஞ்சு கிடக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால சில நேரங்களில் தூக்கம் இல்லாமல் போகும். ஏதோ பெரிய நோய் இருக்கிற மாதிரியான எண்ணங்கள் கொடுக்கும். அந்த எதிர்மறை எண்ணங்களை தூக்கி தூர போடுங்க. இன்றைக்கெல்லாம் நல்லதாக இருக்கும். அழகு, ஆரோக்கியம் உங்களுக்கு கூடிக்கிட்டே போகுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் வியாபாரம் பரபரப்பாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகளும் இன்னைக்கு விற்று தீரும். உத்தியோக வகையில் உங்களுக்கு நெருக்கடி தந்த அதிகாரி மாறுவார். இருந்தாலும் 7.5 சனி நடக்கிறதுனால நீங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார் இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட சரியாகுங்க. ராசிக்குள்ளேயே சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால சில நேரங்களில் சிடுன்னு சீரிப்பாயிறீங்க, ரொம்ப கோபமாக இருக்கீங்கன்னு சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் உங்களை பற்றி குறை சொல்லுவாங்க. அதனால் கோபத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சின்ன செலவுகள் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு, களைப்பு, டென்ஷன் கொஞ்சம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷபராசிக்காரர்களே, மண்ணில் வாழும் இந்த வாழ்க்கையை விட பிறர் மனதில் வாழும் வாழ்க்கை தான் மிகப்பெரியதாகும். ஆமாங்க, அதனால தாங்க அடுத்தவங்க மனசில் நீங்கள் எப்பொழுதுமே இடம் பிடிப்பீங்க. அது சாதாரண விஷயமா? அடுத்தவங்களுக்கு அடுத்தடுத்து உதவும் போது, அன்பாக பேசும் பொழுது, அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா ஓடி போய் முதலாளாக நிற்கும்போது, இப்படியெல்லாம் செய்யும்போது தாங்க அடுத்தவங்க மனசில் இடம் பிடிக்க முடியுங்க. அதனால தாங்க நீங்கள் சொந்த வேலையை விட்டுட்டு சொந்த பந்தங்களுடைய வேலைகளில் ஆர்வம் காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. கம்பீரமாக பேசுவீங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்களுக்குள்ளார வர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் பலமாக இருக்கிறதுனால விலை உயர்ந்த ஆடை அணிகலன்கள் அதெல்லாம் கூட வாங்குவீங்க. குரு பகவானும் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் விஐபிகளால் ஆதாயம் உண்டு. அரசு அதிகாரிகள் சந்திக்கிறது அதெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்குங்க. முக்கியமான உங்களுடைய கோரிக்கைகள் அதெல்லாமே நிறைவேறுங்க. 5ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால தாய் வழி உறவினர்களால் சுப செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகளுடைய நட்பு வட்டத்தை கொஞ்சம் கண்காணிக்கிறது நல்லது. வீண் விவாதங்களையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக செலவுகளை செய்ய பாருங்கள். கௌரவத்துக்கு ஆசைப்பட்டுட்டு காசை வாரி விட்டுட்டு அப்புறம் கடனாயிடுச்சுன்னு கதறதில் எந்த அர்த்தமும் கிடையாதுங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்குது. ஏன்னா லாபஸ்தானத்தில் யோகாதிபதி புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் புதுசாக வேறு ஏதாவது ஏஜென்சி எடுப்பதற்கான முயற்சிகளையும் இறங்குவீங்க. உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள், பொறாமைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட உங்களுடைய கடின உழைப்பு, விடாமுயற்சி அதனால் இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. அலுவலகத்திலையும் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் கொஞ்சம் அலைச்சல், டென்ஷன்லாம் இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் என்ற நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, கோபத்தை உப்பை போல பயன்படுத்துங்கள். குறைந்தால் மரியாதை இல்லாமல் போய்விடும், கூடினால் மதிப்பு இல்லாமல் போய்விடும். அதனால தாங்க எந்த இடத்துல கோபப்படணுமோ அந்த இடத்துல நீங்கள் கோபப்படுவீங்க. யாருக்கிட்ட கோபப்படணுமோ அவங்கக்கிட்ட தான் கோபப்படுவீங்க. அதுவும் எந்த அளவுக்கு கோபப்படணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த வித்தையாகும். எங்கும் எப்பொழுதும் இடம்பொருள் ஏவலறிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனாகிய புதனுடைய வீட்டில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ராசிக்குள்ளேயே குரு பகவான் உட்கார்ந்து ஜென்ம குருவாக இருக்கிறதுனால எதை எடுத்தாலும் தாமதமாக தான் முடியுது. வேகமாக எல்லா வேலையும் முடியும், நாம் என்னோட மெனக்கிட்டாலும் எதுவும் சீக்கிரமாக முடிய மாட்டேங்குதுங்கிற முணுமுணுப்புகள் உள்மனசுக்குள்ளார ஓடிக்கொண்டே இருக்குங்க. சூரியன் 11ஆம் இடத்துக்கு வந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால பணவரவு, செல்வாக்கு அதிகரிக்கும். பதவிகள் அதெல்லாமே உங்களை தேடி வரும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு சந்தோஷமும் அதிகரிக்குங்க. பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைங்க ரொம்ப நாளாக போகணும்னு சொல்லிட்டு இருந்த இடங்களுக்கு அவங்கள அழைச்சிக்கிட்டு நீங்கள் போய் வருவீங்க. அதே மாதிரி செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் வாங்குவீங்க. புறநகர் பகுதியிலேயாவது ஒரு இடம் வாங்கிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. அதே போல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. 10ஆம் இடத்துல சுபகிரகங்கள் இல்லாமல் பாபகிரகங்கள் தான் இருக்காங்க. புதன் உங்கள் ராசிநாதன் அங்கே தான் இருக்கிறாரு. அவர் சுபத்தன்மை அடையாமல் நீச்ச குணம் அடைஞ்சிருக்கிறதுனால உத்தியோகத்தில் வேலை சுமை இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். கூப்பிட்டு எல்லா வேலையும் கொடுக்குறாங்க. ஆனால் அதே நேரத்தில் ப்ரொமோஷன் கேட்டால் மட்டும் திரும்பிக்கிறாங்களேன்னு முணுமுணுத்து கொள்வீங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு கூடுதலாக லாபம் கிடைக்குங்க.
மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி அலைச்சல் டென்ஷன் இருக்கும். அதே போல் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்கி வெற்றி அடைவீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, உங்களால் எல்லாம் முடியும், முடியாது என்ற ஒற்றை வார்த்தையை தூக்கி எறிந்து விட்டால், அதனால தாங்க யார் எதை சொன்னாலும் நான் முயற்சி பண்ணுறேன், முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு செய்து கொடுக்குறேன் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. அதெல்லாம் என்னால் முடியாதுங்க அப்படின்னு முகத்தில் அரைஞ்ச மாதிரி எதிர்மறையாக பேசாமல் முடியும், முடித்து காட்டுறேன் அப்படின்னு தைரியத்தை தரக்கூடிய தைரியசாலிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் 3ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லாத்துலேயுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. முடியாதுங்கிறத கூட இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. சொந்த பந்தங்களோடு இருந்து வந்த உரசெல்லாம் விலகி இன்றைய தினத்தில் சந்தோஷம் அதிகரிக்குங்க. சொந்த பந்தங்கள் வீடு தேடி வருவாங்க. பழைய நண்பர்களையும் சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. 9ஆம் இடத்துல சனி பகவானுடன் யோகாதிபதி செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால என்ன சம்பாதிச்சாலும் எதுவும் ஒட்ட மாட்டேங்குது. நமக்கு பின்னால் வந்தவங்கெல்லாம் பெருசாக சாதிச்சிட்டாங்க, வீடு சொத்துன்னு வாங்கி போட்டிருக்காங்க, நம்மால் எதுவுமே சொல்ல முடியல, செய்யவும் முடியலையேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. ராசிக்கு 12வது வீட்டில் குரு பகவான் மறைந்து கிடக்கிறதுனால வீண் செலவுகள் அதிகமாகுது. வட்டியும் நிறையா கட்டின்னு இருக்கோம். இந்த இஎம்ஐஎல் கட்டுறதெல்லாம் எப்போ சரியாகும் தெரியலையே, இந்த கடன்லாம் எப்போ தீரும் தெரியலையேன்னு சில நேரங்களில் பெருமூச்சு விட்டு கொண்டேயும் இருப்பீங்க. ஆனாலும் கூட உங்களுடைய ராசிநாதன் இன்னைக்கு பலமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லாவற்றிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிரிகள் எல்லாமே விலகுவாங்க. போட்டிகளில் வெற்றி உண்டு. வியாபாரத்திலையும் இன்றைக்கி லாபம் இருக்குது. ஏன்னா லாபஸ்தானத்தில் லாபாதிபதி சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால புது வாடிக்கையாளர்கள்லாம் இன்றைய தினத்தில் வருவாங்க. அதே போல் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. ஏன்னா 10ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்து இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் டென்ஷனும் அலைச்சலும் இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, உங்களை நீங்களே உலகத்திற்கு அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள் நீங்கள் யார் என்பதனை உலகத்திற்கு காட்டி கொடுத்து கொண்டே இருக்கும். அதனால தாங்க முடிஞ்ச வரைக்கும் நல்லது செய்வோம், 4 பேருக்கு நல்லது செய்வோம். போகும்போது என்ன தூக்கிட்டு போக போகிறோம், இருக்கும்போது ஆரோக்கியமாக இருக்கும்போதே எல்லாருக்கும் நல்லது செய்வோம்னு சொல்லிட்டு மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை, பிழைகளை எல்லாம் பொறுத்து கொண்டு எல்லோரையும் அனுசரித்து செல்லக்கூடிய சிங்காதி சிங்கங்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அலைச்சல்லேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. முகத்தில் ஒரு தேஜஸ் தெரிய ஆரம்பிக்கும். சோர்வு, களைப்பு எல்லாமே விலகும். சுறுசுறுப்பாக இன்றைக்கி வேலைகளை முடித்து காட்டுவீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாமே விலகுங்க. அதே மாதிரி ஒருவருக்கொருவர் அந்யோன்யம் அதிகமாகுங்க. பிள்ளைகளிடம் இருந்து வந்த சின்ன சின்ன அந்த கோபங்கள், தாபங்கள் அதெல்லாமே விலகும். பிள்ளைகளிடம் இருக்கக்கூடிய அந்த பிடிவாத குணம் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. குரு பகவானுடைய அருட்பார்வை உங்களுடைய 5ஆம் இடத்துல விடுறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. அதே மாதிரி குரு பகவான் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். கேட்ட இடத்துலேருந்து கேட்டது தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 நாளாக தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. புது வேலையாட்களை வேலைக்கு வைக்கும் பொழுது அவங்களுடைய முழு விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வேலைக்கு சேர்க்கறது நல்லதுங்க.
உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது, அலுவலகத்தில் மரியாதை இருக்குது. 2 நாளாக இருந்து வந்த சிரமங்கள்லாம் விலகி இன்றைய தினம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே முக்கியத்துவமும் கிடைக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் இருந்து கொண்டு இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, நல்ல விதை விதைத்தால்தான் அந்த செடியானது நன்றாக வளர்ந்து நமக்கு விளைச்சலை கொடுக்கும். அதே போல் நல்ல எண்ணங்களை நாம் வைத்து கொண்டிருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையும் சிறக்கும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அடுத்தவங்களுக்கு எடுக்கிறதுக்கான வழியை தேடாமல் அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கான வழியை தேடிக்கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குது. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார்ந்துட்டாருங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் சந்திரன் இன்னைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், வேலை சுமை இருக்கும், செலவுகளும் கொஞ்சம் இருக்கும். உங்களை மீறி கொஞ்சம் நீங்கள் கோவப்படுவீங்க. அதை குறைச்சிக்கிட்டால் நலமாக இருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அதனால் எல்லா வகையிலும் நீங்கள் வெற்றி பெற்று காட்டுவீங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களையும் அறியாமல் ஒரு சோர்வு களைப்பு இருக்குங்க. அதே மாதிரி ருசிக்கு ஆசைப்பட்டு எதையாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் வயிறு நோவுதுன்னு சொல்ல வேண்டாம். அதனால் கொஞ்சம் பார்த்து உணவுகளை சாப்பிட்றது நல்லது. வாயு பதார்த்தங்களை இன்னைக்கு கொஞ்சம் குறைக்கிறது நல்லது. காரசாரமான உணவுகள் அதையும் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் கடுமையாகத்தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய விடாமுயற்சி கடின உழைப்பால் இன்றைக்கி வியாபாரத்தில் ஓரளவு லாபம் இருக்குங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள், மேலதிகாரியுடன் சின்ன சின்ன ஈகோ, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நீங்கள் விடாமல் சில வேலைகள்லாம் செய்து முடிக்கிறீங்க இல்லைங்களா? அப்படி இருக்கிறதுனால உங்களுடைய கடின உழைப்பால் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, உன்னை யாருக்கும் பிடிக்கவில்லை என்றால் நீ உண்மையாக இருக்கிறாய் என்ற அர்த்தம். ஏனென்றால் போலியானவர்களையே இந்த உலகம் விரும்புகிறது. நீங்கள் போலித்தனமாக பேசவே மாட்டீங்க. எப்பொழுதுமே உண்மையை பேசுவீங்க. அடுத்தவங்க நம்மளை புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, நம்மளை பாராட்டினாலும் அல்லது வந்து குறை சொன்னாலும் பரவாயில்ல, இருக்கிறத நாம் பேசுவோம், உண்மையை நாம் பேசுவோம். நம்ம பேச்சானது எல்லோருக்கும் நல்லதை செய்யணுமே தவிர யாருக்குமே வந்து கெடுதல் உருவாகக்கூடாதுன்னு நினச்சிக்கிண்டு எங்கும் எப்பொழுதும் உண்மையை பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம், விரைவு ஸ்தானத்தில், விரயஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் மறைஞ்சு கிடக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால சுப செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. திடீர் பயணங்களும் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. அதே மாதிரி வீட்டில் பழைய பொருள்களை கொடுத்து புதிய பொருட்கள் இன்றைக்கி வாங்கி வைப்பீங்க. சமையலறை சாதனங்கள் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் புதுசு வாங்குவீங்க. அதே மாதிரி விளையாட்டு சாதனங்கள் அதுவும் வாங்குவீங்க. இன்றைய தினம் உடற்பயிற்சி சாதனங்கள், ஏன்னா உடம்பை ஃபிட்னஸோடு வச்சுக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து அந்த மாதிரி சில உடற்பயிற்சி கருவிகள் சாதனங்கள் அதெல்லாம் புதுசு நீங்கள் வாங்குவீங்க. உங்கள் ராசிக்கு சாதகமாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. உங்கள் ராசியை இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால அழகு ஆரோக்கியம் ஒரு பக்கம் அதிகமாகுங்க. இருந்தாலும்
உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்து உங்களை நேருக்கு நேராக பார்க்குறதுனால உங்களை அறியாமலேயே சில நேரம் கோவப்படுவீங்க, ஆவேசமாக பேசுவீங்க. அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. கோவப்படக்கூடாதுன்னு தான் இருந்தாலும் என்னை மீறி அப்புறம் நான் பேசிட்டேன், அதை நினைக்கும்போது வருத்தமாக இருக்குன்னு தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லைங்க. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. சுக்கிரன் உங்களுக்கு மறைஞ்சு தான் கிடக்கிறாரு 8ஆம் இடத்துல, இருந்தாலும் ஆட்சியாக இருக்கார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்றைக்கி நல்லது நடக்கும். விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. வியாபாரத்திலையும் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி லாபம் உங்களுக்கு அதிகமாகும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் அதெல்லாம் சரியாகி இன்றைய தினம் உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. அதே போல் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் ஒரு மாதிரி முன்கோபமும் இருக்குங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களை வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்பவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். ஆனால் வாய்ப்புகளை உருவாக்குபவர்கள் வாழ்க்கையையே ஜெயிக்கிறார்கள். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நமக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமான்னு ஏங்கி கொண்டு இருக்காமல் அந்த வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய புத்திசாலிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி சூரியனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்குங்க. வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்து இருக்கிறதுனால கண்ணு கெட்டின தூரம் வரைக்குமே எதிரிகள்லாம் மறைஞ்சு போயிருக்காங்க. எதிரிகள் எல்லாமே உதிரிகளாவாங்க. எல்லாரையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களை பற்றிய வதந்திகள், விமர்சனங்கள் அதெல்லாமே காணாமல் போகுங்க. உங்கள் ராசியை சுக்கிரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அதனால் அழகு இளமை கூடும். அதே மாதிரி லேட்டஸ்ட் டிசைனில் புது நகை நட்டு வாங்கிறது அல்லது புது சட்டை துணிமணி வாங்கிறதுன்னு இன்றைய தினம் பரபரப்பாகவும் நீங்கள் இருப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. 5ஆம் இடத்துல 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால அப்பப்போ ஏதாவது எதிர்மறை எண்ணங்கள் உங்கள் மனசுக்குள்ளார வரும். அதை தவிர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பிள்ளைகள்கிட்ட கோவப்படாதீங்க. நீங்களும் அவங்க வயசில் இருந்துட்டு தான் வந்திருக்கீங்க. உங்களை மாதிரி தான் அவங்களும் வந்திருக்காங்க. அதனால் அவங்கள அன்பாக அரவணைப்பாக கொண்டு போனீங்கன்னா நல்லாயிருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சந்திரன் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். லாபமும் நல்லா இருக்குது, கலெக்ஷன் நல்லா இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்கும். சில புது விஷயங்களில் உங்களை நம்பி அதிகாரிகள் உங்கள்கிட்ட ஒப்படைப்பாங்க. அதை நீங்கள் திறமையாகவும் செய்து முடித்து காட்டுவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, வீரம் உன்னை மட்டும் காப்பாற்றும், ஆனால் தர்மம் உன் வம்சத்தையே காப்பாற்றும். அதனால தாங்க நீங்கள் தர்மவான்களாக இருப்பீங்க. வீரமாக பேசிட்டு வீராவேசமாக போகிறதெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாதுங்க. இலகிய மனசோடு இருக்கிறது. யாராவது கஷ்டப்பட்டு கையேந்தி உதவி கேட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட அன்பாக பேசி அவங்களுக்கு வேண்டியதை செய்து கொடுக்குறீங்க பாருங்கள். அதுதாங்க மிகப்பெரிய விஷயம். எங்கும் எப்பொழுதும் அடுத்தவங்களுடைய கண்ணீரை துடைக்கும் கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. பாக்யாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கைக்கு வரும். சொல்ல காப்பாற்றுவீங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்குங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான்
உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும். புகழ்பெற்ற கோவில்களுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தில் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. 4ஆம் இடத்துல செவ்வாய், சனி, புதன்னு 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால மூட்டு வலி, முதுகு வலி, கால் வலின்னு ஏதாவது ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்கே, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்க. உணவு கட்டுப்பாடும் இப்போ தேவைப்படுது, உடற்பயிற்சியும் இப்போ தேவைப்படுது. 4 நாள் கண்ட்ரோலாக இருந்துட்டு 5ஆவது நாள் அள்ளி எல்லாத்தையும் சாப்பிட்டோம்னா அப்புறம் எப்படி சரியாகும். அதனால் தொடர்ந்து உணவு கட்டுப்பாடோடு இருந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்தபடி உங்களுக்கு லாபம் இருக்குது. புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. கேட்ட இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, எதிலும் அளவோடு இருந்தால் அவமானப்படவும் தேவையில்லை, அசிங்கப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அதனால தாங்க அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு அளவாக பேசி அளவாக பழகக்கூடியவர்கள், அன்போடு வாழக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. ஒரு பக்கம் 6ஆம் இடத்துல குரு உட்கார்ந்து பாடாப்படுத்தின்னு இருக்காரு. எங்கே போனாலும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன சண்டை வந்துக்கிட்டே இருக்குது. 10 ரூபாயில் முடிக்கிற விஷயத்தை 100 ரூபாயில் முடிக்க வேண்டியதாக இருக்குதுன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. இருந்தாலும் சந்திரன் இன்னைக்கு சாதகமாக இருக்கிறாரு. அதனால் நல்லதெல்லாமே நடக்குங்க. எதிர்ப்புகள் எல்லாமே விலகுங்க. தந்தை வழியில் சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரங்கள் அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். அதெல்லாம் சுமூகமாக முடியும். பூர்வீக சொத்தில் ஏதாவது மராமத்து பணிகள் பார்க்குறதா இருந்தாலும் பார்க்கலாம். வேலி அமைக்கிறது, மரக்கன்றுகள் நடுறது அதெல்லாமே இன்னைக்கு சாதகமாக இருக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய வகையில் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. புது வேலைக்கு கூட இன்றைக்கி நீங்கள் முயற்சி பண்ணலாம். கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் உங்களை தேடி வருங்க. செவ்வாயும் சாதகமாக இருக்கிறதுனால சகோதர வகையில் உதவிகள் எல்லாம் உண்டு. குறிப்பாக மூத்த சகோதர வகையில் நல்லதெல்லாமே நடக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உங்களுக்கு லாபம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது புதுசாக யோசிக்கலாம், வித்தியாசமாக ஏதாவது பண்ணலாம், வாடிக்கையாளர்களை கவர்ற மாதிரி ஏதாவது செய்யலாங்கிற மாதிரியான யோசனைகளும் மனசுக்குள்ளார ஓடிக்கொண்டு இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகளை விட கூட வேலை பார்க்குறவங்க இன்றைக்கி உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க. எல்லா வகையிலும் இன்றைய தினத்தில் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் தொட்டதெல்லாமே நல்ல விதத்தில் துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு, எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, மனித நேயம் என்பது என்ன? பிறருக்கு உதவுவது மட்டுமல்ல மனிதநேயம். பிறரை வார்த்தைகளால் காயப்படுத்தாமல் இருப்பதும் உண்மையான மனிதநேயம். அதனால தாங்க முடிஞ்சால் அடுத்தவங்களுக்கு நீங்கள் உதவுவீங்க. அப்படி இல்லைன்னா அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாமல் நம்ம இருந்துருவோம். நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் நல்ல மனதோடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் நீங்கள் தாங்க.
இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் நிதானமாக இருக்கணுங்க. குறிப்பாக சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் இருக்கும். பண விஷயத்திலேயும் கொஞ்சம் கராராக நீங்கள் நடந்துக்கணும். பணத்தட்டுப்பாடும் வர வாய்ப்பு இருக்குது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி அலைச்சல்கள் அதிகமாக இருக்குது. வண்டி வாகனத்தையும் நீங்கள் பார்த்து பயன்படுத்தணும். ஏன்னா சதய நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினத்தில் மொபைல் ஃபோனில் பேசிகிட்டே வண்டி ஓட்டுறது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் எதுவாக இருந்தாலும் நேரடியாக பேசுகிறது நல்லது. இந்த முக்கியமான சில வேலைகளை நீங்களே நேரடியாக பார்க்குறது ரொம்ப நல்லதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று ரொம்ப கஷ்டமாக இருந்தது, சிரமங்கள்லாம் இருந்தது. ஆனால் இன்றைய தினத்தில் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும், வெற்றி உண்டு. அதே போல் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக முடியுங்க. ஆனால் சதயம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் வியாபாரத்திலையும் இன்றைக்கி கவனமாக இருக்கணும். இடைத்தரகர்கள்ட்ட ஏமாந்துடாதீங்க. இன்றைக்கி யாருக்கும் கடனுக்கு சரக்குகள் எதுவும் தர வேண்டாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட அதிகாரிகள் உங்களை அப்படி கொஞ்சம் சோதிக்கிறதுக்காக கூட சில டெஸ்ட்டெல்லாம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில கேள்விகள் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது சில வேலைகளை கொடுத்து இதை முடிங்கன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால உயரதிகாரிகளிடம் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது நல்லது. எப்போ நடந்ததெல்லாம் இப்போ ஏதாவது பேசி உன்னால் தான் என்னால் தான் உன் சொந்தம் ஏன் சொந்தம்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் இன்றைக்கி நல்லது கிடையாதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு ஜீரகம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, தற்புகழ்ச்சி வளர்ச்சியை தடை செய்யும். முன்னேற வேண்டுமென்றால் தற்புகழ்ச்சியை கைவிடுங்கள். அதனால தாங்க உங்களை பற்றியெல்லாம் நீங்கள் பெருமையாக பேசிக்கவே மாட்டீங்க. உங்களை பற்றி யாராவது புகழ்ந்து பேசினாலே அதெல்லாம் வேண்டாங்க, இதெல்லாம் எதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் புகழ்ச்சியை எப்பொழுதும் விரும்பாமல் எப்பொழுதும் உண்மையை மட்டுமே விரும்பக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்குதுங்க. எங்கெங்க உடம்பெல்லாம் போட்டு பாடாப்படுத்துது, அப்பப்போ மறதி வேற வருது, திடீர்னு சிலதெல்லாம் மறந்து வச்சிட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் முணுமுணுக்கிறீங்க. சரியாக சாப்பிடவே முடியலை, அதுவும் செரிமான கோளாறாகுதுன்னு நினைக்கிறீங்க. ஏன்னா 7.5 சனியில் ஜென்மச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால இந்த தொந்தரவுகள் ஒரு பக்கம் இருக்குதுங்க. போதா குறைக்கு நெருப்பு கிரகம் செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளார உட்காந்துட்டாருங்களா, அப்பப்போ கொஞ்சம் சின்னதாக கண்ணெரிச்சல் கால் வலி இதெல்லாம் கொஞ்சம் இருக்கதாங்க செய்யுது. இதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பிரபலங்கள் இன்றைக்கி அறிமுகமாகுவாங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால கொஞ்சம் கண்ணை பரிசோதித்து பார்த்துக்கிறது நல்லது. விஷன் ஏதாவது குறைஞ்சிருக்கா, ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை மாற்றணுமா அப்படின்னு பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. அதே மாதிரி 7.5 சனியில் ஜென்மச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால குடும்ப அந்தரங்க விஷயங்களை எல்லார்ட்டையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி சொல்லிக்கிற அளவுக்கு லாபம் இருக்குது. ஆனால் பங்குதாரர்களை பகச்சிக்காதீங்க. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. என்ன தான் நாம் ஓடி ஓடி உழைச்சாலும் பெருசாக நம்மளை யாரும் புரிஞ்சுக்கிறவங்க யாருமே இல்லையேன்னு சில நேரங்களில் நினைத்து கொண்டேயும் இருப்பீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி நல்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
2026ஆம் ஆண்டு பராபவ தமிழ் புத்தாண்டு பலன்கள் எந்தெந்த ராசிக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் விரிவாக பார்த்துட்டு இருக்கோங்க. இன்றைய தினத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது, தமிழ் புத்தாண்டாவது நமக்கு நல்லதை கொடுக்குமா, இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்த நேரத்திலேயாவது குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. நிச்சயமாக இருக்குங்க. காரணம், உங்களுடைய தைரியஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கும் பொழுது இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்குதுங்க. குறிப்பாக உங்கள் ராசிக்கு சந்திரன் அஷ்டமாதிபதி. அந்த அஷ்டமாதிபதி தனக்கு 8ஆம் இடத்துல வந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல உட்கார்ந்ததுனால திடீர் பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. ரொம்ப நாளாக தள்ளி போன சில விஷயங்கள் அதெல்லாம் சீக்கிரம் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, அதெல்லாம் இப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. யார் வந்து நடிப்பாக பேசுகிறாங்க, யார் போலித்தனமாக பேசுகிறாங்க, யார் உண்மையிலேயே நம்மக்கிட்ட உருக்கமாக பேசுகிறாங்க, அதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. எல்லாரையும் நம்பி ஏமாந்த கதெல்லாம் போய் இனிமேல் யாரையும் நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவு, நெளிவு, சுழிவு அதெல்லாமே இனிமேல் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி சொந்த பந்தங்கள்லாம் தேடி வருவாங்க. உங்களுடைய கௌரவம், புகழ் அதெல்லாம் ஒரு படி ஒசந்து கொண்டே போகுங்க. ஆனால் 4ஆம் இடத்திலேயே இந்த வருஷம் முழுக்க சனி பகவான் உட்கார்ந்துருக்க போகிறாரு. அவர் வந்து அர்த்தாஷ்டம சனியாக இருக்க போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை மட்டும் பார்த்து ஓட்டணும். இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வீடு மனை ஏதாவது வாங்கிறதா இருந்தால் மூலப்பத்திரம், தாய் பத்திரத்தை சரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 4ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறதுனால இந்த வருடம் முழுக்க அம்மாவோட ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க. எதிர் வீடு பக்கத்து வீட்டுக்காரங்களை பகைச்சிக்காதீங்க. ஏன்னா பகை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பகைச்சிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் இப்போ சாதகமாக தான் இருக்கிறாரு. ஆனால் ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் மறைகிறாரு. அதனால் கெடுபலன்கள் தர முடியாது. காரணம், உச்சம் பெற்று உட்கார்றாரு. அப்படி இருக்கிறதுனால எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. எளிதாக புகழடைவீங்க. உங்களை பற்றி எல்லாரும் பேசுகிற அளவுக்கு ஏதாவது புதுசாக ஏதாவது செய்வீங்க. சமூகத்துக்காகவும் நல்லதெல்லாம் செய்வீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் அதிகரிக்குங்க. 8ஆம் இடத்துல குரு பகவான் போய் மறையிறதுனால பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு சாதகமாக நடுவில் குரு பகவான் அதிவசாரத்தில் போகிறாருங்க. குறிப்பாக நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதங்களில் 9ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து உங்களை மீண்டும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த 3 மாதங்களில் உங்களுக்கு வந்து பணவரவு, செல்வாக்கு இதெல்லாம் இருக்கும். இன்னொரு பக்கம் செலவுகள், திடீர் பயணங்கள் இதுவும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. அதே மாதிரி இந்த பராபவ தமிழ் புத்தாண்டை வச்சு பார்க்கும் பொழுது கடந்த வருடத்தை விட வியாபாரத்தில் தெளிவான முடிவுகள் எடுப்பீங்க. புது முதலீடுகள் எல்லாமே செய்வீங்க. பங்குதாரர்கள் புதுசாக வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. நல்ல வேலையாட்களும் வந்து சேரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் உத்தியோகத்தில் கூட இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு சின்ன சின்ன சலுகைகள், சின்ன சின்ன பாராட்டுகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றமும் சந்தோஷமும் வந்து சேருங்க. இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்த அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே வீட்டில் நல்லது நடக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். மகனுக்கு நல்ல மணமகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மகளுக்கும் வரணமைய வாய்ப்பு இருக்குது. வீடு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாறுறதான் மாறுறோம், சொந்தமாக வாங்கிட்டு மாறிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வருவீங்க. அடிக்கடி எல்லாத்தையும் தூக்கிட்டு அலைய முடியல அப்படின்னு சொந்தத்திலேயே வீடு வாங்கிட்டு சொத்து வாங்கிட்டு மாறலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் நீங்கள் வருவீங்க. எப்படி பார்த்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டு பராபவ ஆண்டு உங்களுக்கு அனைத்து வசதிகளையும் அள்ளித்தரக்கூடியதாக இருக்குங்க. பரிகாரமாக சென்னை அருகிலுள்ள
திருவள்ளூரில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ வீரராகவ பெருமாளை போய் தரிசனம் பண்ணுறது நல்லது. அங்கேயே பக்கத்தில் காக்கலூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிகளையும் நீங்கள் சேவிச்சுட்டு வந்தீங்கன்னா மேலே மேலே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி வாய் பேச இயலாதவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. வேர்க்கடலை தானமாக கொடுங்க. இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு அனைத்து யோகங்களையும் உங்களுக்கு அள்ளி கொடுக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, மங்கள வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அள்ளித்தரும் நிம்மதியான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.